என்னாச்சு? வண்டி நிப்பாட்டுங்க சொல்றேன். ஏய் ஏய் நில்லு. ராஸ்கல். விஜய் விஜய் என்னாச்சு விஜய்? ஸ்கூல் படிக்கிற பையன் எப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு போறான் பாருங்க. திருந்திருப்பான்னு நினைச்சேன். திருந்தாத ஜென்மோன்னு நிரூபிச்சுட்டு போறான். வரட்டும் பாத்துக்கிறேன். ஏய், உனக்கு ஏற்கனவே அவனுக்கு தெரியுமா? ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தேன். பப்ளிக் பிளேஸ்ங்கிறது கூட மறந்துட்டு காமன் சென்ஸே இல்லாம வந்து என்ன உரசுனான். வார்ன் பண்ண, மிஸ்பிஹேவ் பண்ணா, அடிச்சு நல்லா திட்டி அனுப்புன. திருந்திருப்பான்னு நினைச்சேன். இன்னும் திருந்தல. விஜய், இத்தனை நாள் கழிச்சு உன்னை ஃபாலோ பண்றான்னா ஏதோ ஹிடன் அஜெண்டா வச்சிருக்கான். இனிமே வெளியே தனியா போகிறது விஜய். நான் உன் கூட வரேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது பாலு, நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். சரி வா. அந்த பையன் யார் மோகன்? உங்களுக்கு தெரியுமா? அவனை நீங்க பாத்திருக்கீங்களா? அவன் மேல ஏதாவது கேஸ் ஃபைலே இருக்கா? தெரியல மேடம். ஆனா விஜய் கிட்ட கேட்டேன். ஆளை பார்த்தா அடையாளம் சொல்லுவியான்னு கேட்டேன். அவ யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்க மேடம். அந்த பையன் ஒரு சாடிஸ்டா தான் இருப்பான் போல இருக்கு. பசங்க என்ன பண்ணுவாங்க மேடம்? இன்டர்நெட், செல்போனு எல்லாத்துலயும் எல்லா கர்மத்தையும் ஈஸியா பாத்துறாங்களே. எழரத்தம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நாட்டில் இருக்கிற பெரியவங்க, கவர்மெண்ட், வியாபாரம் பண்றவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே மேடம் சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தணும். வியாபார உலகத்துல எல்லாத்தையுமே எல்லாருமே வியாபாரமா பாக்குறாங்களே. காசு கொடுத்தா போதும். யாரு என்னன்னே கேட்கறது கிடையாது, என்ன வயசுனே பாக்குறது கிடையாது. எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் வித்துறாங்களே. உண்மைதான் மோகன், ரொம்ப மோசமா இருக்கு. நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோன்னே தெரியல. சரி, நாம இந்த கேஸ்ல இவனையும் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் தான் முக்கியமான துருப்புச்சிட்டு. What a wonderful story. Jasmine looted Uday and Uday looted Jasmine and they kissed each other and they kissed each other. எல்லாரும் எல்லாருக்கும் முத்து கொடுத்துக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த நல்லது நடக்கவே மாட்டேங்குது? என்ன சார் இந்த நேரத்துல தலைவாரிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல தலை தான் சீவணும், வேற என்ன செய்ய முடியும்? சார் ரொம்ப கோவத்துல இருக்கீங்களோ? பக்கத்துல தான் வந்து உட்காரலாமே. நான் காண்பது என்ன கனவா இல்லை நினைவா? பாவம், உங்களை ரொம்ப பட்னி போட்டுட்டேன்ல. சொக்கா, இன்னைக்குதான் நம்ம காட்டுல மழையா? ஆனா எப்படி ஆரம்பிக்கலான்னு தான் சின்னதா ஒரு கமல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இதான் பொண்ணுங்க சைக்காலஜிங்கிறது. குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூரைய பிச்சுக்கிட்டு கொடுத்துருவாங்க. குடு குடு. அதான பார்த்தேன். என்னடா பினிஷிங் டச் இல்லையேன்னு பார்த்தேன். உடனே வந்துட்டாங்க. போ 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 போ, கதவை உடைச்சிட போறாங்க. போ, கதவை தோற. நிம்மதியா இருக்க விடவே மாட்டாங்களே. அம்மா விஜி, பாலு. என்னம்மா உனக்கு நேரம் காலமே தெரியாதா? எதுக்கு இப்படி கதவை தட்டுற? ஒரு மனுஷனை நிம்மதியாவே தூங்க விட மாட்டீங்களா? டேய் பாலு, நெஞ்சு வலிக்குதுடா பாலு. அப்படிலாம் பார்த்தா தெரியலப்பா. டேய் எனக்கு இல்லடா, அக்காவுக்கு தான் நெஞ்சு வலிக்குது. பெரியவன் வேற இல்ல, ஏதோ கேஸ் விஷயமா போயிருக்கான். ராத்திரி ஆபீஸ்ல தங்கிக்குவேன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னா வயசானவர் முடியாது இல்ல. நீயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு வாடா.
அதெல்லாம் முடியாது. நீயும் அக்காவும் ஆட்டோல போங்க போங்க. இந்த ராத்திரி நேரத்துல பொம்பளைங்க 2 பேரும் எப்படா போயிட்டு திரும்ப தனியா வர முடியும்? ஐயோ அம்மா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லம்மா, ஈஸிமா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடு, அப்புறம் 2வது ரைட், அப்புறம் 3வது லெஃப்ட், 4வது ரைட்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஆ? இல்ல அவங்களுக்கு வழி சொல்லணும்ல. இப்ப உடனே அக்காவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. போறீங்களா இல்லையா? கண்ட இடத்துல செவர கட்டி வச்சிருக்காங்க. விஜி, லேடிஸ்க்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராதுமா. லூசா நீங்க? இல்லடா பாலு, நான் கூட ஒரு புத்தகத்துல படிச்சேன், லேடிஸுக்கும் ஹார்ட் அட்டாக் வருமா? இதெல்லாம் கரெக்டா படி. இப்போ போறீங்களா இல்லையா? கண்டிப்பா போணுமா? போங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா பார்த்துட்டு நிதானமா வாங்க. நான் தூங்க போறேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். உனக்கு சந்தோஷமா? நீ படுத்து தூங்கு. வா. இந்த காலத்து பசங்கெல்லாம் அம்மா சொன்னா கேக்குறதே கிடையாது, பொண்டாட்டி சொன்னாதான் கேக்குறாங்க. நல்ல மருமக. ஐயோ வயிறு வலிக்குதே, ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குதே, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, நெஞ்சு தானே வலிக்குது. ஐயோ அங்கேயும் வலிக்குதுன்னு சொல்லலாம். ஹார்ட் அட்டாக்னு சொல்லிடி. டேய் வலிக்குதாண்டா. அம்மா ஐயோ அம்மா, ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ அம்மா ரொம்ப வலிக்குதுமா. இல்லம்மா. ஐயோ புடிடா. வா. என்ன வந்து தொலை. வா. ஐயோ வலிக்குதுமா, முடியலமா. ஐயோ டாக்டர், இசிஜி, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்களே டாக்டர்? நெஞ்சு சுருக்கு சுருக்குதே டாக்டர். இது நிச்சயமா ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும் டாக்டர். சுமதி, நான் உங்க ஃபேமிலி டாக்டர். ஒரு 2 வீலரோட மெக்கானிக்கு எப்படி கஸ்டமரோட வண்டி நல்லா தெரியுமோ அது மாதிரியே உங்க உடம்போட கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நேரம் அனத்தறத நிறுத்துமா. எங்க வலிக்குதுன்னு மட்டும் கரெக்டா சொல்லு. வயிறு வரைக்கும் வந்து நெஞ்சு வரைக்கும் வலிக்குது டாக்டர். ஆமா, அது ராக்கெட் பாரு, அங்க வந்து லேண்ட் ஆறுது. இது கன்ஃபார்மா ஹார்ட் அட்டாக் தான் டாக்டர். சுமதி, இது வெறும் கேஸ் ட்ரபிள் தான். நான் அப்பவே சொன்னேன் டாக்டர், கேட்கவே இல்ல. அதன் விளைவு என் ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆனதுதான். அந்த வயிற்றுச்சல் எனக்கு அல்சரே வந்துடும் போல இருக்கு டாக்டர். முதல்ல நீங்க என்ன ட்ரீட் பண்ணணும்? பாலு, இன்னைக்கு வீட்ல உருளைக்கிழங்கு போண்டாவா? ஆமா டாக்டர். குறைஞ்சது ஒரு 40வது உள்ள போயிருக்கும் போல இருக்கு. கேஸ் முன்னுக்கும் போகாம பின்னுக்கும் போகாம சின்ன புள்ள விட்ட ராக்கெட் மாதிரி உள்ளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. முதல்ல இத குடிங்க. முதல்ல நல்லா குலுக்கிட்டு. டாக்டர் என்ன டாக்டர், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க குடிச்சிட்டீங்க. ஏன் ஜோசியர்னா கெட்ட நேரம் வரக்கூடாதா? டாக்டர்னா வியாதி வரக்கூடாதா? எனக்கும் கேஸ் ட்ரபிள் தான். இது எழுதி தரேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பயந்துக்கிட்டு முதல்ல நான் எழுதி கொடுக்கறத சுமதிக்கு வாங்கி கொடுங்க. எல்லாம் சரியாயிடும். சரி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வாக்கா சரி, போலாம். கிளம்புங்க. என்ன விஜி, நீ சமைச்சிட்டு இருக்க? யாராவது ஒண்ணு வற்புறுத்துனாங்களா? நான் நல்லா சமைப்பேங்க. அப்பா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். எங்க அப்பா சூப்பரா சமைப்பாரு. அத்தை கிட்ட இத சொன்னேன். சமைக்க ஆசைப்பட்டா சமைன்னு சொன்னாங்க. உடனே களத்துல இறங்கிட்டேன். ஹெல்ப் பண்றேன்னு எல்லாரும் வந்தாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் ஒரு ஐடியால சமையல் பண்ணாதான் சமையல் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ருசி டாப்பா இருக்கும். யாரும் ஹெல்ப்புக்கு வேண்டான்னு சொல்லிட்ட, நமக்கு வசதியா போச்சு. என்ன வசதியா போச்சு? நீ சமையல கவனி, நான் உன்னை கவனிக்கிறேன். நோடா கண்ணா, செல்மிஷம்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம வீட்ல யாரு எந்த பக்கத்துல இருந்து வருவாங்கன்னே தெரியாது. நான் குளிச்சு சுத்தபத்தமா சமையல் செய்றேன். சோ நீ தொடவே கூடாது. ஓகே விஜய், ஒரே ஒரு கமலாவது கூட போயிடுறேன். தொடவே கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் என்ன கமல் ரஜினின்னு? எல்லாம் only in the night.
நேத்து நைட் தான் உன் கரிசனத்தை பார்த்தேனே. அக்கா உருளைக்கிழங்க நல்லா வாய் முட்டும் தின்னு கேஸ் ட்ரபிள்ல வலி வலின்னு கத்திட்டு இருந்தது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன விரட்டல? சரி அது போகட்டும். அக்காவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு உன்னை எழுப்பலான்னு வந்தா எங்க அம்மாவை கட்டி புடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க. இல்லங்க, புது இடமா, அதான் பயமா இருந்துச்சு. அதான் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல. நீ சமையல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், மாடிக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். இல்லங்க, அது கொன்றுவேன் உன்னை. இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, எல்லாரும் டிவி முன்னாடி இருப்பாங்க. ஐயோ வேண்டாங்க, வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்டி இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? டே பாலு, ஆம்பளைக்கு கிச்சன்ல என்னடா வேலை? அவளையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நீ முதல்ல வெளியே வா, வெளியே வா. சமைக்கிறியா? இரு வெக்கரம் வேட்டு. போ. நீ சமையல் பண்ணுமா, பொறுமையா சமையல் பண்ணு. சரிங்க அத்தை. விஜி, போன் அடிக்குது பாருமா, வந்து எடு. அது வராத. விஜி, நீ நல்லா சமைப்பல்ல? ஓ, சமையல் டேஸ்டா பண்ணுவீங்களோ? செம்ம டேஸ்டியா சமைப்பியா விஜி? நம்ம பொண்டாட்டி விஜி ரொம்ப பெரிய குக். இனி சமைக்கவே கூடாது. இனிமே உன்னை யாருமே சமைக்க சொல்லக்கூடாது. சோத்துல இவ்ளோ உப்பை போட்டு சமைக்கிற முதல் ஆள் நீதான். பாலு, நீங்க சாப்பிடலையா? இல்ல 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 இல்ல, இவங்க எல்லாரும் சாப்பிட்டோம், நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீ சாப்பிடாடி போடா. விஜய், சூப்பர் டிஷ் எல்லாம் பண்ணிருக்கமா. இத பாக்கும்போது நாக்குல எச்சில் ஊறுது. சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். அம்மா ஊத்துமா ஊத்துமா, இன்னும் கொஞ்சம் ஊத்துமா. போதுமா போதுமா போதுமா. போதும் போதும். ஓ, கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் a lucky man. ரவி, என்னப்பா சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்கா? மயங்கி விழுந்துட்டியா? என்னப்பா ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கெல்லாம் இருக்கா? சொல்றதுக்கு வார்த்தையே வரலம்மா. நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு. ஆமால்ல, அத்தை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. கண்டிப்பாமா கண்டிப்பா. அம்மா, அத்தை நல்லா இருக்கா? இந்தம்மா தண்ணி குடிமா. பாத்துமா பார்த்து சாப்பிடு. அத்தை பொறுமையா. பொரியல் எடுத்துக்கோங்க அத்தை. சாப்பிடுமா சாப்பிடு. ஊத்துட்டுமா? சூப்பரா இருக்குமா. ஆனா இவ்வளவு உப்பு போடக்கூடாது, கொஞ்சம் குறைச்சு போடணும். ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அத்தை பொரியல் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அத்தை. சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கு. தண்ணி குடிமா. போதுமா, இதுக்கு மேல வேணாமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. ஆனா இவ்ளோ காரம் போடக்கூடாது. நல்லா இருக்கு. எனக்கும் சாப்பாடு ஊட்டி விடுங்க. ஊட்டி சொல்லும். வித்யா 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 வித்யா, குழந்தை ரொம்ப நாளா பீஸா கேட்டுட்டு இருக்கல, வாங்கி கொடுத்துடலாம். இருங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டு போறேன். விஷப்பூச்சி பண்ணாத, சொன்ன ஏண்டி, கேளு. பெரியவங்க சொல்றத இன்னைக்காவது கேளு. எழுந்து போடி போடி. வா.
இவங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சரியா சொல்ல தெரியலம்மா. மென்னு முழுங்கி எப்படி தடுமாறுறாங்கன்னு பாரு. நான் அப்படி இல்ல, டேஸ்ட் பார்த்து டக்குன்னு சொல்றேன் பாரு. என்னங்க வேண்டாங்க, ஜோசியர் சொன்னது பழிச்சிட போகுது. ஏற்கனவே உங்க உடம்புல உப்பு சுகர்லாம் கரெக்டா இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க, வேண்டாம். நானும் ரவியுமே சாப்பிடுறோம். என்னப்பா என்ன எல்லாரும் ரொம்ப பிகு பண்றீங்க? என்ன கொஞ்சம் காரசாரமா இருக்கும் போல இருக்கு. எனக்கு காரமா தான் சாப்பிடணும். விதி யாராலையும் வெல்ல முடியாதுடா. கண்டிப்பா முடியாதுமா. இந்தாடி நீ கொஞ்சம் போட்டுக்கோ. நல்லா இருக்கும் போல இருக்கு சாம்பார், வாசனையா இருக்குல்ல. ஐயோ கருமம். மனுஷன் சாப்பிடுவானா இந்த சாப்பாட்டை? நாங்களே தேவலாம் போல இருக்கு. என்ன விஜய், சமைக்க தெரியலாம் சொல்ல வேண்டியதானே? ஒரு விஷயத்த செய்ய தெரியலனா செய்யக்கூடாது. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் ஹோட்டல் போயிட்டு எல்லாருக்கும் மீல்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுக்கு தான் சொல்றது. விஜய் விஜய்மா, விஜய் விஜய் பாலு என்னடா என்னடா பேசிட்டு இருக்க நீ? கல்யாணம் பண்ணி வந்த புது பொண்ணு, அப்பா கிட்ட வளர்ந்தவ செல்லமா வளர்ந்திருப்பா, அதனால கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு செஞ்சிருப்பா. இருந்தாலும் நீ அவளை ரொம்ப ஓவரா பேசிட்டடா. போ போ, முதல்ல அவளை சமாதானப்படுத்து போ. ஏன்டா மர மாதிரி நின்னுட்டு இருக்க? போ, அம்மா சொல்றாங்களே போ. என்னம்மா இது இப்படி ஆகி போச்சு? சரி பரவாயில்ல, விடு விஜய். நல்லா சமையல் பண்ணா என்ன ஆஸ்கார் அவார்டா கொடுக்க போறாங்க? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். இல்லங்க, நான் நல்லா தான் சமைச்சேன். எப்படி இவ்வளவு உப்பு வந்ததுன்னே தெரியல. அது வந்து நான் தான் அள்ளி போட்டேன். நீங்களா? ஏங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நீ 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 நல்லா சமைச்சன்னு வச்சுக்கே, எங்க அம்மா பெர்மனண்டா உன்னை கிச்சன்லயே போட்டுருவாங்க. அப்புறம் நாம இங்க ஜாலியா இருக்கிறது. எங்க அக்கா இருக்கே, அது நல்லா நாக்க சப்பு கொட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டி நல்லா சமைக்கிறாடா அப்படின்னு உட்கார்ந்து தின்னு இன்னும் குண்டா ஊதிரும். எங்க அண்ணி இருக்கு பாரு, அது நிறைய புக்ஸ் படிக்கும். எல்லா மேகசினையும் எடுத்து முன்னாடி வச்சு பெரட்டிக்கிட்டு, விஜய் நீ சூப்பரா சமைக்கிறடா, இனிமே சமையல நீயே கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை பெர்மனண்டா கிச்சன்லயே குடி வச்சிருவாங்க. என் பொண்டாட்டி சமைக்கிறதுக்காகவா நான் கல்யாணம் பண்ண? என் பொண்டாட்டி யாரு? அவ அழக என்ன? என் பொண்டாட்டி என்ன பொறுத்த வரைக்கும் மகாராணி, என் இதய ராணி, என் வசந்த மாளிகை, என் புள்ளிமான். அப்பா ஏண்டா ஆக உன் பொண்டாட்டி சமையல் மேட்ச்ல தோத்ததுக்கு காரணம் நீ. எப்படி எப்படி? உன் பொண்டாட்டி மகாராணியா, வசந்த மாளிகையா, புஜ்ஜி கண்ணாவா? டேய், உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாடா? நாளையில இருந்து 10 நாளைக்கு நீ சமைக்கிற. இத பாருங்கப்பா, இதுக்கு நீங்க சூசைட் பண்ணிக்க சொல்லலாம்ப்பா. இங்க பாருங்க, அவர் சூசைட் பண்ணாருன்னா நானும் சூசைட் பண்ணிப்பேன். கொலையும் செய்வாள் பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மாறிஞ்சு தற்கொலையும் செய்வாள் பத்தினின்னு ஆயிடம் போல் இருக்க. வேண்டாமா? நாளையில இருந்து நீ சமைக்கவே வேண்டாம். நீ சமைச்சேன்னு வச்சுக்கோ, அவன் உப்புக்கு பதிலா வேற எதையாவது கலக்கிட போறான். நடத்துங்கடா.
நடத்துங்க. சக்சஸ் சக்சஸ் ஜாலி. சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசா. விஜய், தலைவலி எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. சாரி விஜய், கிச்சன்ல நீ சமைச்சு வச்சிருந்தத உப்பு போட்டு நான் டென்ஷன் ஆக்கிட்டேன்ல. அது முடிஞ்சு போன விஷயம். அதை ஏன் இப்ப பேசுறீங்க? ஏதோ ஜோக் பண்ணணும்னு பண்ணீங்க. தட்ஸ் ஆல். ஜோக்குன்னு பண்ணாலும் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நீ சமையல் பண்றத உள்ளூர நான் விரும்பலன்னு எனக்கு தோணுது விஜய். ஏங்க நான் நல்லா சமைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்ன விஜய் இப்படி சொல்லிட்ட? நீ சமைச்சு வச்ச ஐட்டம்ஸ ஒண்ணு விடாம நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் உப்பையே போட்டேன். செம்ம டேஸ்ட், பிரமாதமா சமைக்கிற தெரியுமா? அப்புறம் என்ன? ஓ, வீட்ல எல்லாரும் என்ன மட்டும் சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சே, எங்க வீட்ல யாருக்குமே அப்படிப்பட்ட மென்டாலிட்டியே கிடையாது. நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் உன்னை சமாதானப்படுத்ததான். அப்போ வேற என்ன? சென்டிமெண்டலா ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லு, நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. நேத்து வேற கிச்சன்ல நடந்த கலாட்டாவில மூட் அவுட் ஆகி தலைவலின்னு படுத்து தூங்கிட்ட. ரொமான்ஸ் மூட மறுபடியும் ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்க கூடாது இல்லையா? இப்போ எதுக்குங்க இவ்ளோ பில்டப் பண்றீங்க? நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்.